ஆளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 17வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. வாழ்க்கையின் ஆதாரம் இரத்தமே. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இவ்வசனம் முழு வேதத்துக்குமான திறவுகோலாக விளங்குகிறது. இரத்தமே மக்களுடைய ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கக்கூடிய ஒரே வழி என்று இது தெளிவாக கூறுகிறது. இரத்தமே மனித உயிரின் ஆதாரம் என்று வேதாகம கூறிய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னரே அறிவியல் இவ்வுண்மையை கண்டு கொண்டது. ஒருவரிடமிருந்து பெறப்படுகிற இரத்தம் இன்னொரு உயிரை காப்பாற்றுகிறது. விளையாட்டுத்தனமாகவோ கவனக்குறைவாகவோ மனிதர்களையோ அல்லது விலங்குகளையோ கொலை செய்யும் தவறிலிருந்து இவ்வசனம் மக்களை பாதுகாக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் உணவுக்காக விலங்குகளை கொல்ல வேண்டும் என்றால் கூட அதை ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு கொண்டு வந்து அதை சமாதான பலியாக பலியிட்டு இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் கீழ் ஊற்றிவிட்டு கர்த்தருடைய பங்காகிய கொழுப்பை சுகந்த வாசனையாக தகனித்து விட்டு மாம்சத்தை வீடுகளுக்கு கொண்டு போய் உண்ண வேண்டும். வீடுகளிலோ அல்லது நினைத்த இடங்களிலோ உணவுக்காக விலங்குகளை கொல்வதை தேவன் தடை செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அரசாங்க அனுமதியுடன் ஆடுகள் வெட்டப்பட்டு அதன் மீது முத்திரை இடப்படுவதற்கும் அல்லது ஹலால் என்ற பெயரில் மந்திரம் சொல்லி விலங்குகள் வெட்டப்படுவதற்கும் திருமறையே முன்னோடியாக இருக்கிறது. எல்லா சராசரி உணவுகளைப் போல இரத்தம் ஓர் உணவு அல்ல என்பதையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் இஸ்ரவேலர் உணவு உண்ணும் காரியத்தில் எகிப்தில் கற்றுக்கொண்ட முறைமைகளை அப்பியாசப்படுத்தாமலும் வாழப்போகிற கானான் நாட்டினர் முறையாகிய பேய்களுக்கு பலியிடுகிற வழக்கத்தை கடைபிடிக்காமல் இருக்கும்படியும் இது போதிக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு உணவு உண்ணும் காரியத்தில் அஞ்சாணிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை என்ற 1 கொரிந்தியர் 10:20 பவுலின் ஆலோசனையை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. எல்லா உயிர்களும் தேவனுக்கு சொந்தமானவை என்பதையும் அவர் மட்டுமே அதை சரியாக கையாள முடியும் என்பதையும் இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டவர் தேவன் மட்டுமே. இதை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே நாம் பிறருடைய காரியத்தில் முறையாகவும் சரியாகவும் நடந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையும் நம்மை சுற்றி இருப்போர் வாழ்க்கையும் விலங்குகளின் உயிர்களையும் கூட தேவனை முன்னிட்டு தேவனுடைய பார்வையின் அடிப்படையில் அணுக வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தேவனுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்ற பாடத்தையும் இது நமக்கு கற்றுத்தருகிறது. முடிவாக கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாக்களுக்காக தம்முடைய இரத்தம் முழுவதையும் சிந்தியதன் மூலமாக பிராயச்சித்தம் செய்தார் என்பதை வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் சமாதான பலியின் மாம்சத்தை புசிப்பது போல கிறிஸ்துவின் மரணத்தின் வாயிலாக நமக்கு சமாதானம் உண்டாகிறது. கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லை.